அனில் கொழுக்கட்டை மாவு ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்கள். ஹே லவ்லீஸ், இன்னைக்கு வீடியோவில் அனில் கொழுக்கட்டை மாவோட ரெசிபி அண்ட் என்னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. கொழுக்கட்டை மாவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழுக்கட்டையோட ஃபோட்டோ இருக்குது அண்ட் இது வந்து 1/2 கிலோ பேக் அண்ட் ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு மோல்டும் கொடுக்குறாங்க. அது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அண்ட் பின்னாடி வந்துட்டு குட்டியாக ஒரு செய்முறை இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாத்திரத்தில் 500 கிராம் அனில் கொழுக்கட்டை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பேக்கெட் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் சூடான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் மாவு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பூரண கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூரணம் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பூரணம் வேணால் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் வேர்க்கடலை, எள்ளு அண்ட் கார கொழுக்கட்டை 3 வந்து ட்ரை பண்ண போகிறோம். அந்த 3மே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை பூரணம்க்கு வெறும் கடாயில் லைட்டாக வேர்க்கடலை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதோட தோல்லாம் உரிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ மிக்சியில் வறுத்து தோல் உரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் வெல்லமும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அண்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் வேர்க்கடலைக்கு 1/4 கப் வெல்லம். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பிடிக்கும்னா உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்சியில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வேர்க்கடலை பூரணம் வந்து இருக்கும். அடுத்து எள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கடாயில் வந்துட்டு லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதே போல் நம்ம மிக்சியில் ஃபர்ஸ்ட் எள்ளு ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எள்ளு வெல்லத்துக்கான அளவு வந்து பார்த்தோம்னா 1/2 கப் எள்ளுக்கு 1 கப் வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போது கார கொழுக்கட்டைக்கான ஸ்டஃபிங்க்கு அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கை வந்து விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கார கொழுக்கட்டை ஸ்டஃபிங்க்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா 5 உருளைக்கிழங்கு விசில் போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு ரெடியாக இருக்கு. வெங்காயம் 3, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, பச்சை மிளகா. தாளிப்பு முடிஞ்சதும் வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற 5 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 5 உருளைக்கிழங்கு இல்ல 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கூட அளவு கரெக்டா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்தாச்சு. ஸோ லைட்டா வந்து கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா கார கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப் பண்ண வேண்டிய உருளைக்கிழங்கு மசால் வந்துட்டு ரெடி. ஸ்டஃபிங் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், கடாயிலே ஒட்டல, அப்படியே சூப்பரா வந்துடுச்சு. இப்போ நம்ம கிட்ட 3 பூரணமும் ரெடியா இருக்கு. வேர்க்கடலை, எள்ளு, கார கொழுக்கட்டைக்கு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அண்ட் மாவும் மிக்ஸ் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர்ல நீங்க எண்ணெய் தடவிக்கலாம். இல்ல கையிலே கூட எண்ணெய் தடவிட்டு குட்டியா ஒரு உருண்டை கொழுக்கட்டை மாவை எடுத்து அதை தட்டிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட பூரணத்தை வச்சு அப்படியே நீங்க மடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்த ஃப்ரீ மோல்டு இப்படிதான் இருக்கு, குட்டியா தான் இருக்கு. ஸோ இதுல ட்ரை பண்ணுவோம். பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. அந்த மோதகம்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபோல்டு எல்லாம் வந்து அழகா இருக்கு. கண்டிப்பா இந்த மோல்டு வந்து செம. அதுக்கு பிறகு மற்ற ஷேப்லையும் சும்மா வந்து கொழுக்கட்டை வந்து பிரித்து வச்சாச்சு. மாற்றி கார கொழுக்கட்டை ஒன்று, வேர்க்கடலை ஒன்று, எள்ளு ஸ்டஃபிங் வச்சு ஒன்று, அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதும் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களோட கொழுக்கட்டைகளை வந்து அது மேலே வந்து அடுக்கி வேக வச்சுக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கூகுள், செட் அ டைமர் ஃபார் 10 minutes. Sure, 10 minutes. And we're starting now. ஓகே, இப்படி தான் இருக்குது. ஒரு ஷேப்பில் ஒன்று நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கிராஸ் செக்ஷன் ப்ளஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. இந்த 3 டைப்பில் எனக்கு வேர்க்கடலை ப்ளஸ் கார கொழுக்கட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட ஃபேவரட் பூர்ணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது, பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அணில் கொழுக்கட்டை மாவு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் எனக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்தது அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் தேங்காய் பூரணம் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து நான் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருப்பேன், ஆச்சி கொழுக்கட்டை மாவில். ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. உங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.